இன்றைக்கி கருப்பு கவுனியில் கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். லேசாக வறுக்கணும். வறுக்கும்போது அந்த அரிசியிலே நிறம் மாறும். கருகிராமல் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் குறுநலாக அரைச்சிக்கணும். நான் 1 கப்பு கருப்பு கவுனி அரிசிக்கு நான் 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்க்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நெய்ஸாக அரைச்சிட்டா மாவு மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது கஞ்சி. அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறத அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விடணும். ஐம்பது கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்துடலாம். பூண்டு நிறையா போட்டு செஞ்சோம்னா அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அந்த பூண்டும் நல்லா வெந்து வரும்போது அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் கஞ்சி சாப்பிட்றதுக்கு. இது நம்ம அரிசி பொடி பண்ணி போட்டிருக்கனால சீக்கிரம் கெட்டியாயிரும். அதனால் பக்கத்தில் இருந்தே கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே செய்யணும். 1/2 கப் புதினா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். புதினா போட்டுக்கும்போது அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். மிளகுத்தூள் போடும்போது காரம் கொஞ்சம் இருக்கும், நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. இது ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.